ஹாய். நீங்க எவ்வளவுதான் மெச்சூர்டான ஆளா இருந்தாலும் உங்களை யாராவது அசிங்கப்படுத்தி ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி கெட்ட வார்த்தைகளால பேசிட்டாங்க அப்படின்னா நீங்க சடனா ரியாக்ட் ஆகி கோவப்பட்டு உங்களோட கோவம் உங்களுக்கே ஆப்போசிட்டா டேர்ன் ஆகி அந்த சுச்சுவேஷனே ரொம்ப பேட் ஆயிருதா? அப்புறம் ஃபியூச்சர்ல உட்காந்து யோசிச்சுச்ச அன்னைக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் நான் பொறுமையா கோவப்படாம இருந்திருந்தேன்னா இந்த சுச்சுவேஷனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இத கேளுங்களேன். மூடர்களின் கோபம் முறைகேடான வார்த்தைகளால் வெளிப்படும். முட்டாள்களின் கோபம் மூளை கெட்ட செயல்களினால் வெளிப்படும். வெறி பிடித்தவனின் கோபம் பொருட்களை வீசி எறியும் வேகத்தில் வெளிப்படும். வஞ்சகனின் கோபம் வன்மம் மிகுந்த செயல்களினால் வெளிப்படும். அழிவு நெருங்கியவனின் கோபம் அகங்காரம் மிக்க வார்த்தைகளால் வெளிப்படும். ஆக்கப்பூர்வமான கோபம் அமைதியான நகர்வுகளில் வெளிப்படும். மற்ற எல்லா கோபங்களும் மனிதனை மிருகமாக்கும். ஆனால் அறிவும் ஆக்கமும் கலந்த ஒரு வைராகியனின் கோபம் அவனை அடுத்தடுத்த உயர்வுக்கு அழைத்து செல்லும். அவ்வளவுதாங்க. நம்மள ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா நாமளும் அவங்கள திருப்பி அசிங்கப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அத வேற மாதிரி கூட திருப்பி கொடுக்கலாம். மேபி அது இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உண்மையான ஃபைட்டரோட கோபம் அவனை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதா தான் இருக்கணும். அவன் ஆல்ரெடி இருக்கிற லெவலை விட்டு அவனை கீழே கொண்டு வரதா இருக்கக்கூடாது.